A bottle contain 20 liters of liquid. அப்போ ஒரு பாட்டிலில் 20 லிட்டர் வந்து என்ன இருக்குது, லிக்யூட் இருக்குது. 4 liters of liquid A taken out. ஸோ இதில் வந்து ஒரு 4 லிட்டர்ஸ் இங்கே எடுக்கிறாங்க, வெளியே எடுக்கிறாங்க. அண்ட் ரீப்ளேஸ்ட் பை சேம் குவான்டிட்டி ஆஃப் லிக்யூட் B. சரி, ஓகே, இதை நம்ம மில்க்னு வச்சுக்கலாம். ஸோ உள்ளே வர்றது வாட்டர்னு வச்சுக்கலாம். சரியா? அகெயின் 4 liters of mixture is taken out and replaced by same quantity of liquid B. So what is the ratio of the liquid A to liquid B அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 20 லிட்டர் மில்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் 4 லிட்டர் வெளியே போச்சு அப்படின்னா இதில் 16 லிட்டர் மில்க் இருக்கும். கரெக்டாக? இப்போ மறுபடியும் 4 லிட்டர் என்ன பண்ணிட்டாங்க, வாட்டர் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் நடந்தாச்சு, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் சீக்வன்ஸ் நடக்கும்போது தான் இப்போ 20 லிட்டரில் 4 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், இது 1, இது வந்து 5, இட் இஸ் நத்திங் பட் 20%. அப்போ வெளியே எடுக்கும்போது நான் 20% எடுக்கணும். சரியா? ஸோ 16ல் 20% அரௌண்ட் ஒரு 3.2ஆ, 4ல் 20% அரௌண்ட் 0.8ஆ, ரெண்டையும் கூட்டும்போது எனக்கு எவ்வளோ வந்துச்சு, 4 வந்துச்சா. இப்போ மைனஸ் பண்ணால் இங்கே 12.8 இருக்கும், இங்கே எவ்வளோ இருக்கும், 3.2 இருக்கும். இப்போ அகெயின் 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அப்போ 12.8 இங்கே 7.2. ஸோ இதுதான் என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. ரேஷியோ ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ 128:72. ஸோ இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 8ஆல் கட் பண்ணி பார்ப்போம். 9 8 72, இது 1 8 6 8 48. கரெக்டாக? எஸ். ஸோ 16:9 வருது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 16:9. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபைன்.